இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் ரோல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ பவுலில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். நீங்கள் கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் பார்த்தீங்கன்னா மைதா மாவும் யூஸ் பண்ணலாம். மைதா மாவு உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் எண்ணெய் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தண்ணி சேர்த்திப்போம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், ரொம்ப தண்ணியை சேர்த்தோம்னா மாவு ரொம்ப தண்ணியாயிரும். இப்போ நம்ம சப்பாத்தி மேக் பண்ண போகிறோம். சப்பாத்தி மாவு மாதிரி அதே மாதிரி பிணைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி சப்பாத்திக்கு நீங்கள் எப்படி பிணைவீங்களோ அதே மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம 30 மினிட்ஸ் தனியாக வச்சிடலாம். அதுக்குள்ளாட்டி நம்ம சப்பாத்திக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப்பை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். குடமிளகாய் பச்சை, சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு 4 கலர் வச்சுருக்கேன். நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெஞ்சு சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனோட நெஞ்சு பீஸ், பிரெஸ்ட் பீஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்துக்கோங்க. 2 முட்டை. வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா, பெப்பர், உப்பு. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம சிக்கன் பீஸ் அதில் போட்டுடலாம். சிக்கன் பீஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க. இதை நம்ம நல்லா வதக்கலாம். சிக்கன் ரொம்ப கிறிஸ்பியாக மாறுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வர வரைக்கும் நம்ம வதக்கலாம். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள், மிளகுத்தூள் எல்லாமே 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நம்ம மொறுன்னு வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம எல்லா காய்கறிகளுமே போட்டுடலாம். வெங்காயம், கேரட், கொடை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டுடலாம். நீங்கள் 2 கலர் கொடை மிளகாய் யூஸ் பண்ணாலும் ஓகே. நான் 4 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம இதில் டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் சேர்த்துக்கலாம். நான் அது சொல்ல மறந்துட்டேன். இது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2மே சேர்த்துக்கோங்க, சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது எல்லாத்தையுமே. இப்போ நம்ம சப்பாத்திக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை தனியாக இப்போ வச்சுருவோம். அதுக்காட்டி நம்ம இப்போ சப்பாத்தியை மேக் பண்ணிடலாம். இப்போ நம்ம 30 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த மாவை இப்போ நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை நீங்கள் எப்போதும் போல் சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி பண்ணலாம். சப்பாத்தி தேய்க்கிறதுல இந்த மாதிரி மாவை கொஞ்சம் போட்டுட்டு எப்போதும் போல் நீங்கள் எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்ச்சிப்போம். இந்த ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அகலமாகவே இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளோட ஸ்டஃபிங் உள்ளே இருக்கும். தோசைக்கல் நல்லா காஞ்ச பிறகு நம்ம மாவை தேய்ச்ச மாவை இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம திருப்பி விடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையில் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயை சுற்றி ஊற்றின பிறகு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இப்போ சப்பாத்தி மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சப்பாத்தி மேலே ஊற்றிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம முட்டை ஊற்றின சைடை திருப்பி போடலாம். இப்போ சப்பாத்தி முட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ சப்பாத்தி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ நம்ம எப்படி ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டஃபிங்கை இதில் வச்சிடலாம். 1 சைடு ஸ்டஃபிங்கை வைங்க. நான் தனியாக கொஞ்சம் வெங்காயமும் குடமிளகாவும் எடுத்து வச்சுருந்தேன் இது மேலே வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் அதை வச்சுக்கிறேன். பச்சை குடமிளகாவையும் ஆரஞ்சு குடமிளகாவையும் வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தையும் வைக்கிறேன். இது கூட இப்போ வெள்ளரிக்காவையும் வைக்கிறேன். நீங்கள் எந்த சைடு ஸ்டஃபிங்கை வச்சிங்களோ அங்கேருந்தே ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த பாதி இடத்துல போயில் இந்த மாதிரி ஹாஃபாக மடித்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சப்பாத்தியை பட்டர் பேப்பரில் வச்சு ரோல் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அப்படின்னா அப்படியே சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இருந்து சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை. இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி சாப்பிடுங்க.
இப்போ சிக்கன் ரோல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயில லஞ்ச் பாக்ஸில் வைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு டிஷ் தான். இந்த சிக்கனோட அந்த வெங்காயம், குடமிளகா, சில்லி சாஸ் எல்லாமே சேர்ந்து சாப்பிடையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.